வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. வெடிபொருள் சப்ளை செய்தவர்களை தேடி விசாரணை. டெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பால் வீட்டில் கோவா போலீசார் அதிரடி ரெய்ட், கைது செய்யவும் முடிவு. கச்சத்தீவை மீட்க கோரி கருணாநிதி தொடர்ந்த வழக்கு, மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் 4 வாரம் அவகாசம். விரிவான செய்திகள். குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு தயாரிக்க வெடிபொருட்கள் வாங்கப்பட்டது குறித்து தனிப்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் இடிந்தகரை சுனாமி காலனியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 6 பேர் பலியானார்கள். இதில் பாலிடெக்னிக் மாணவர் விஜய் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். அணுமின் நிலையத்திற்கு அருகிலேயே சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. உதயகுமார் என்பவர் தலைமையில் செயல்பட்டு வரும் கும்பலுக்கு பயந்து கொண்டு போலீசார் கூட இந்த கடலோர கிராமங்களில் எட்டி பார்க்காமல் இருந்ததால் தான் இப்படிப்பட்ட பயங்கர சம்பவங்கள் நடக்க காரணமாகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக உதயகுமார் உள்ளிட்ட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணுமின் நிலையத்திற்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு பட்டாலியன் பிரிவிலிருந்து 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அணுமின் நிலைய வளாக பாதுகாப்பில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்னமும் உதயகுமார் பதுங்கியுள்ள இடம் எது என்பது போலீசாருக்கு தெரியாத நிலையில் கடலோர கிராமங்களுக்குள் இன்னும் போலீசார் செல்ல முடியாத நிலையே நீடிக்கிறது. இந்நிலையில் வெடிகுண்டு தயாரிப்பதற்காக விருதுநகரிலிருந்து மருந்துகள் வாங்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இது குறித்து தனிப்படை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே காயமடைந்த மாணவர் விஜய் ஏற்கனவே வெடிகுண்டு வழக்கில் கைதானவர் என்பதால் அவருடைய செல்போனில் இருந்து பேசப்பட்ட எண்களை போலீசார் கைப்பற்றி இந்த சம்பவத்தில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சுனாமி காலனி குடியிருப்பில் வசித்த கூத்தங்குழியைச் சேர்ந்த குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். டெஹல்கா ஆசிரியர் தேஜ்பாலை கைது செய்வதற்காக டெல்லியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற கோவா போலீசார் அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். விசாரணைக்காக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தேஜ்பால். டெஹல்கா இதழாசிரியர் தருண் தேஜ்பால் மீது சக பெண் நிருபர் பாலியல் புகாரை அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைக்கு வியாழக்கிழமை 3 மணிக்குள் ஆஜராக கோவா போலீசார் கெடு விதித்திருந்த நிலையில் அதன்படி ஆஜராகாத தேஜ்பால் சனிக்கிழமை வரையில் அவகாசம் கேட்டார். அதை ஏற்க மறுத்த கோவா போலீசார் அன்றைய தினமே பனாஜியில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகி பிடிவாரண்ட் உத்தரவு பெற்றனர். வெள்ளியன்று அவரை கைது செய்வதற்காக டெல்லி மற்றும் கோவா போலீசார் டெல்லியில் உள்ள தேஜ்பால் வீட்டுக்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அவரது நண்பர்கள், உறவினர்களின் வீடுகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. எங்கும் அவர் இல்லை, அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியாது என்று மனைவி கீதன் பாத்ரா கூறிவிட்டார். இதனிடையே பனாஜி செஷன்ஸ் நீதிமன்றம் தேஜ்பாலுக்கு பிற்பகல் 2:30 மணி வரைக்கும் இடைக்கால முன்ஜாமீன் அளித்திருப்பதாக அவரது வக்கீல் கீதா லுத்தரா தெரிவித்தார். தேஜ்பால் எங்கே இருக்கிறார் என்று நிருபர்கள் கேட்டதற்கு உரிய நேரத்தில் நீதிமன்றம் போலீஸ் முன்னிலையில் ஆஜராவார் என்றும் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பார் என்றும் வக்கீல் கீதா லுத்தரா தெரிவித்தார். அவ்வாறு விசாரணைக்காக ஆஜராகும் போது தேஜ்பாலை கோவா போலீசார் கைது செய்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருண் தேஜ்பாலால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் நிருபர் பனாஜி மேஜிஸ்ட்ரேட் முன் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் அம்பலமானதை அடுத்து முதலில் தேஜ்பால், அடுத்ததாக நிர்வாக ஆசிரியர் ஷோமா சௌத்ரி ஆகியோர் டெஹல்கா இதழ் பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளனர். கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மேலும் 4 வாரம் அவகாசம் வழங்கியுள்ளது. கச்சத்தீவை 1974ஆம் ஆண்டில் இலங்கைக்கு இந்தியா வழங்கியது தொடர்பாக இரு நாடுகளிடையேயான ஒப்பந்தத்தை ரத்து செய்து தமிழகத்தின் ஒரு பகுதியாக மீண்டும் உருவாக்க வேண்டும் எனவும், கச்சத்தீவை சுற்றிய கடல் பகுதியில் தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் திமுக தலைவர் கருணாநிதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் அபிடவிட் மனு தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு 6 வாரம் கால அவகாசம் கேட்டிருந்தது. அந்த அவகாசம் முடிவடைந்த நிலையில் கச்சத்தீவு வழக்கு வெள்ளியன்று நீதிபதிகள் PS சௌஹான், SA பாப்டே ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பராஸ் அபிடவிட்டை தாக்கல் செய்ய மேலும் 4 வாரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு மேலும் 4 வாரம் கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசுக்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்பட்டது என்றும், கச்சத்தீவு இந்திய எல்லைக்குள் இல்லாததால் அதை மீட்பது என்ற கேள்வியே எழவில்லை என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளிக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 1991 ஆண்டில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டி மூலம் இந்திய கிரிக்கெட் அணியில் நுழைந்தவர் வினோத் காம்ப்ளி. மும்பையில் வசித்து வந்த 41 வயது நிரம்பிய வினோத் காம்ப்ளி வெள்ளியன்று காலை செம்பூரிலிருந்து மும்பை பந்த்ராவுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென அவர் காரை நிறுத்தியதும் டிராபிக் பெண் போலீஸ் சுஜாதா ஓடிச் சென்று பார்த்தபோது காம்ப்ளி மயங்கி கிடந்தார். ஆம்புலன்ஸ் உதவியுடன் காம்ப்ளியை லீலாவதி மருத்துவமனையில் சுஜாதா சேர்த்தார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவரது உடல்நலம் நன்றாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறின. வினோத் காம்ப்ளியின் இதய தமனியில் ஏற்பட்ட அடைப்புகளை நீக்குவதற்காக கடந்த ஆண்டில் ஆஞ்சியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்த சச்சின், காம்ப்ளி இருவரும் அடுத்தடுத்து இந்திய அணியில் நுழைந்தனர். ஆனால் 2000 ஆண்டுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணிக்காக காம்ப்ளி தேர்வு செய்யப்படவில்லை. இதனால் காம்ப்ளி மன உளைச்சலில் இருந்தார். 2011 ஆண்டு முதல் தர கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த வினோத் காம்ப்ளி 17 டெஸ்டுகளில் ஆடி 1084 ரன்களும் 104 ஒருநாள் போட்டிகளில் ஆடி 2477 ரன்களும் எடுத்துள்ளார். நாமக்கல் அருகே இருசக்கர வாகனம் மீது மணல் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில், கருப்பசாமி, சதீஷ்குமார் ஆகியோர் நாமக்கல் அருகே உள்ள நாச்சிப்புதூர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். 3 பேரும் காரவள்ளி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வியாழனன்று நள்ளிரவு ஒரு இருசக்கர வாகனத்தில் நாச்சிப்புதூர் திரும்பினர். கொல்லிமலை வளைவில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த மணல் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் செந்தில், கருப்பசாமி ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். படுகாயமடைந்த நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சதீஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 3 பேர் கிருஷ்ணர்ல இருந்து பைக்கில ஆலைக்கு போனாங்க. கிருஷ்ணர் ஆலைக்கு போகையில ராலியில் கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சு 3 பேரும் 2 பேர் அங்கேயே பாட்டில் விட்டு ஒரு ஆளு இங்க ஹாஸ்பிட்டல் வந்து அவுட் ஆயிட்டு இறந்துட்டாரு. இந்த விபத்து குறித்து சேர்ந்தமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியும் டேங்கர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் சாலையில் டீசல் ஆறாக ஓடியது. திருச்சி துவாக்குடி வாழவந்தான் கோட்டை பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் லாரிகளில் பெட்ரோல், டீசல் ஏற்றி விநியோகிக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது வாழவந்தான் கோட்டையிலிருந்து டீசல் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. டீசல் லாரியின் டேங்கில் ஓட்டை விழுந்து டீசல் வெளியேறி சாலையில் ஆறாக ஓடியது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ரசாயன கலவை கலந்த நுரையுடன் கூடிய நீரை பாய்ச்சி அந்த பகுதியை சுத்தப்படுத்தினர். வெஹிக்கிள் 2 வெஹிக்கிளையும் மூவ் பண்றதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அசாடஸை வந்து நாங்க வந்து சிவியாரிட்டியா குறைக்கிறதுக்காக வந்து நம்முடைய ஃபயர் வெஹிக்கிள் இருந்து ஃபோம் அப்ளை பண்ணோம். ஃபோம் வந்து அது பிளாங்கெட் பண்ணதுனால அந்த டீசல் இதெல்லாம் வேப்பர் ஆகி அது வந்து ஃபயர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 கிரேனை வச்சு இந்த டீசல் வெஹிக்கிள், ஐஓசிஎலோடைய எல்பிஜி வெஹிக்கிள் இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி அப்புறம் டிராஃபிக் எல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு ரோடு எல்லாமே ஃபோம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி விட்டுருக்கிறோம். மேஜர் ஆக்சிடென்ட் வந்து தவிர்த்திருக்கிறோம். டிரைவர் அண்ட் கிளீனருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டீசல் ஓடிய பகுதியில் சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் பெரிய தீ விபத்து ஏற்படும் என்பதால் விபத்து நடந்த இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. பொதுமக்களின் கைபேசிகளையும் அணைத்து வைக்க தீயணைப்பு துறையினர் அறிவுறுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான லாரியில் மிச்சமிருந்த டீசல் வேறு லாரிக்கு மாற்றப்பட்டது. தீயணைப்பு துறையினரின் துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பென்ஷன் தர லஞ்சம் கேட்டதாக கூறி ஓய்வு பெற்ற எஸ்ஐ சென்னை போலீஸ் கமிஷனரகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1971 போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியில் சேர்ந்த சண்முக சுந்தரம் 2009 எஸ்ஐயாக பதவி உயர்வு பெற்று அதன் பின் பணி ஓய்வு பெற்றார். தனக்குரிய ஓய்வூதியத்தை கொடுப்பதில்லை என்றும் அதற்கு லஞ்சம் கேட்பதாகவும் பரபரப்பு புகார் கூறிய சண்முக சுந்தரம் வெள்ளியன்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் தரையில் உருண்டு புரண்டு கோஷம் எழுப்பினார். 6 தடவை பென்ஷன் குறைச்சு போட்டுருக்காங்க, 6 தடவை பென்ஷன் குறைச்சு போட்டுக்கிறாங்க, 3 தடவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீ இதெல்லாம் சொல்லாது எங்கிட்ட உனக்கு தெரியும். எனக்கு நீ ஸ்டாண்ட் பண்ண நீ எங்கிட்ட வேலை பார்த்து மறந்துட்டு உள்ள கம்னு நானுங்க செய்ததெல்லாம் போதும் எனக்கு தெரியாது. நீ வந்து எந்த மாதிரி கான்ஸ்டபிளா விட்டு போக நான் பண்ண எனக்கு வேலை ஆகும். கை வைக்க நான் அடிச்சு போடுவேன். நீ ஏன் சொன்ன இப்ப நான் இப்போ கூட ஐடி கமிஷனர் சரியான டிப்ல பேப்பர் வாங்கி போடலாம், திருப்பி வந்து உட்காந்துருவேன். நீ போட்டு செட்டில் பண்ணி கையில கொடுக்கணும். சரி ரைட் வாங்க, வெயிட் பண்ணுங்க சார், நான் பார்த்து சொல்றேன் சார்.
தனக்கு தீர்வு கிடைக்கும் வரை இங்கிருந்து நகரப்போவதில்லை என்றும் தீர்க்கமாக கூறினார். நான் கான்ஸ்டபிள் நம்பர் 5199 1971 காவல்துறையில் பணியில சேர்ந்தேன். பணியில சேர்ந்து 2009 7ஆம் மாசம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெறும் பொழுது எமது அலுவலகத்தில் 12,000 வழங்கப்பட்டது. அப்பொழுது பே கமிஷன் தாக்கலானது. பே கமிஷன் தாக்கலானதால் இவர்கள் பே கமிஷனில் எனக்கு சம்பளம் போடவில்லை. ரவி வந்து 5000 ரூபாய் கேட்டாரு. ஏஜில போட்டது அரியர் போட சொல்லி கேட்கும்போது ரவி வந்து 5000 ரூபாய் கேட்டாரு. 5000 ரூபாய் கொடுக்காததால தான் இதை குறைச்சாங்க. ரவி வந்து இப்போ பென்ஷன் செக்ஷன்ல சூப்பரண்டா இருக்காரு. பென்ஷன் ரவி மேல நடவடிக்கை அதே செக்ஷன் தாங்க. அவங்க அப்பா கான்ஸ்டபிள் வந்து கருணை அடிப்படையில் வேலை வாங்கினவர். அவர் கருணை அடிப்படையில் வேலை வாங்கி கருணையே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. பின்னர் உயர் அதிகாரி அழைப்பதாக கூறி சில போலீசார் பேச்சு நடத்த சண்முக சுந்தரத்தை அழைத்துச் சென்றனர். முன்னாள் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செய்த தர்ணா போராட்டத்தால் கமிஷனர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பூஜ்ஜியமாக குறைப்போம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் நடந்தது. உலக எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பூஜ்ஜியமாக குறைப்போம் என்ற இந்த ஆண்டின் மைய கருத்தை ஒட்டி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் விழிப்புணர்வு கண்காட்சியை டீன் கனகசபை திறந்து வைத்தார். அரசு பொது மருத்துவமனையின் ஏஆர்டி சிகிச்சை மையத்தில் 2005 முதல் 7705 பேர் பதிவு செய்துள்ளனர் என்று டீன் கனகசபை கூறினார். இந்தியாவிலேயே முதலாக தமிழகத்துள்ள சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவமனையில்தான் 1986ஆம் ஆண்டு இந்த HIV நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. 7705 பேர் வந்து இந்த HIV நோயால தொற்று உள்ளவர்கள் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வந்து இனிமே வந்து புதிய எய்ட்ஸ் நோய் யாரும் வரக்கூடாது, 0 டெத் டியூ டு எய்ட்ஸ் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். HIV உள்ளோருக்கு காசநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் டீன் கனகசபை அறிவுறுத்தினார். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய உடனே சட்டம் கொண்டு வர தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலை தொழிலுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் நிர்ணயிப்பது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து 2.5 ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய உடனே சட்டம் கொண்டுவர தமிழக அரசை வலியுறுத்துவது உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் 3 நாள் கலந்தாய்வு மாநாடு துவங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் ரேணுகா தெரிவித்தார். வீட்டு வேலை தொழிலாளிக்கு பஞ்சப்படியுடன் கூடிய இந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கணும். அதுபோல ILO ISC 189 வந்து அந்த அரசாங்கம் ஏற்று அதை வந்து நாங்க எங்க நாட்டில் கடைபிடிப்போம் அப்படிங்கறதுல ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 3 நாள் நடைபெறும் இந்த கலந்தாய்வு மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வீட்டு வேலை தொழிலாளர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,920 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,865 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,395 ரூபாயாக இருந்தது. தமிழகத்தில் முதன்முறையாக தஞ்சையில் கொப்பரை தேங்காய்களை காய வைக்க சூரிய ஒளி உலர்கலன் கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் நெல்லுக்கு அடுத்தபடியாக தென்னை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற பகுதியில் தென்னை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பகுதிகளில் தயாரிக்கப்படும் கொப்பரை தேங்காய்கள் பல்வேறு எண்ணெய் ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தேங்காய்களை தரையில் உலர்த்தி வெயிலில் காய வைத்து அவற்றை கொப்பரையாக தயார் செய்ய விவசாயிகளுக்கு 1 வார காலமாகிறது. இதனால் காலவிரயம் ஏற்படுவதுடன் தேங்காயில் பூஞ்சை ஏற்பட்டு நஷ்டமும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சூரிய ஒளி உலர் கலன் கூடாரம் மூலம் தேங்காய்களை காய வைக்கும் முறையை வேளாண் துறை அறிமுகப்படுத்தியது. பேராவூரணி புனல்வாசல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மரிய மைக்கேல் தம்முடைய தோட்டத்தில் சூரிய ஒளி உலர்கலன் கூடாரத்தை அமைத்துள்ளார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து என்னோட ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. வருடத்திற்கு 150 காயில இருந்து 175 காய் ஒரு மரத்துக்கு நான் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உடைச்சு போட்டோம்னாக்க அதை காய வைக்கிற வெளியில காய்ஞ்சிச்சுனாக்கா 10 நாள் ஆகும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த உலர்களத்துக்குள்ள நான் போட்ட பிற்பாடு ஒரு 5 நாள் 6 நாளையில நல்லா கொப்பரை பியூரா எண்ணாற்ற அளவுக்கு ஒரு தரமான கொப்பரை ஆகும். அப்புறம் வந்து பியூரா நம்ம ஒயிட் மாதிரி நல்ல பியூர் ஒயிட்டா கிடைக்குது. அதனால மார்க்கெட்ல வந்து எனக்கு ஒரு மற்ற கொப்பரையை விட எனக்கு வந்து கிலோவுக்கு 2 ரூபா கூட கிடைக்குது. இந்த தென்னையில வந்து கொப்பரா தயாரிக்கக்கூடியது வந்து முக்கியமான தொழில் இங்கே. ஆக இந்த கொப்பரா தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது சாதாரண மழை காலத்திலேயோ இரவுலையோ கொப்பரா தயாரிக்கக்கூடிய முறை வந்து தயாரிக்கிறது கஷ்டம். அதாவது உலர்களன் மூலம் காய வைக்கக்கூடிய கொப்பரா வந்து தரமானதாக இருக்கும். பகல்லையும் சரி இரவுலையும் நீங்கள் வந்து
கொப்பரையை வந்து காய வைக்க முடியும். அதாவது சாதாரண சூரிய ஒளி மூலம் அந்த சூரிய ஒளி வந்து உள்ள வாங்கிக்கிட்டு வெளியே விடாது. அதனால இரவுலையும் வந்து கொப்பரை வந்து உள்ளே இருக்கலாம், கொப்பரை தயாராகிட்டே இருக்கும். ஒரு கூடாரம் அமைக்க 1 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி அரசு இந்த கூடாரம் அமைக்க 50% மானியம் அளிக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.